ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம். மீண்டுமாக, என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ரட்சிப்பை ஈந்தார், கிருபை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். ரட்சிப்பை ஈந்தார், கிருபை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். நீயோ கரங்களை தட்டியை துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை தட்டியை துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், வியாதியை விலக்கினார். கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், வியாதியை விலக்கினார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன். பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீறித்தார், எதிரி அடங்கினார், இயேசுவை ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். சத்துருவை மீறித்தார், எதிரி அடங்கினார், இயேசுவை ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை அசைத்து துதித்து. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா
ஓசன்னா 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 பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஓசன்னா ஓசன் ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன் பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன்னா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்லுது பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்பதை நாம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையிலே நாம் தேவ அன்பை பார்க்க முடிகிறது. பல இடங்கள் அவர் பார்க்குறாரு. இன்றைக்கி அவருடைய சிஸ்டி பேக் அவர் பார்க்கும்போது அவர் எனக்கு எண்ணற்ற காரியங்களை உருவாக்கியிருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் நம்ம மேலே எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்க முடியுது. நம்மளை உருவாக்கி இந்த உலகத்தில் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தேவன் நம்ம மேலே ரொம்ப அளவற்ற ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபத்தில் சொல்லும்போது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பு எங்கே விளங்குச்சாம்? அவர் சிலுவையிலே ஆண்டவராய் இயேசுவை ஒப்பு கொடுத்து அங்கே அவர் மரித்தார் இல்லையா, அங்கே தான் அவருடைய அன்பை அவர் என்ன பண்ணாராம்? விளங்க பண்ணினாராம். இந்த உலகம் புரிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு, மனுஷர்கள் புரிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு அவருடைய அன்பு எங்கே பெரிய அளவில் பார்க்க முடியுது அப்படின்னா, சிலுவையில் தான் அவருடைய அன்பை, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்பதை சொல்கிறார். பாருங்கள், அதில் வந்து 7ஆம் வசனம் பாருங்கள், 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்றியும் நாம் பெலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பாருங்க என்ன சொல்லப்படுது, அன்றியும் நாம் பெலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஏன்னா எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் இருக்க பாருங்கள், எல்லாம் வேதம் சொல்லுது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள் என்று பாருங்கள். ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. அப்போ எல்லா மனுஷரும் இந்த உலகத்தில் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறாங்கன்னா, எந்த மனுஷனாலையும் இந்த பாவத்திலிருந்து அவனால் வந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. எப்படின்னா, பாவன்றது ஒரு பெரிய உலை. அந்த உலையில் போய் மனுஷன் விழுந்துட்டான்னா அவனால் கண்டிப்பாகவே என்ன பண்ண முடியாது, மேலே வர்றது கஷ்டம். அவன் வந்து ஒரு கை ஆட்டினாலோ கால் ஆட்டினாலோ உள்ளே போயிட்டே இருப்பான், ஆட்ட. அது மாதிரி தான் பாருங்கள், இன்றைக்கி மனுஷன் வந்து அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக வர்றதுக்காக பல காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்கள், மக்கள் பல ரீதியில் பல பாருங்கள் மார்க்கத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சில காரியங்களை செய்கிறாங்க தன்னுடைய பாவம் போகிறதுக்கு. என்ன சொல்கிறாங்க, நடக்க போகிறேங்க, இல்லை மலைக்கு போகிறேன், இல்லை கடலுக்கு போகிறேன், இல்லை ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்லாம் செய்கிறாங்க. சிலர் என்னென்னமோ செய்கிறாங்க. இப்போ இவ்வளோலாம் செய்தால் கூட அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள என்னன்னா, இன்னமும் தான் யார் ஒரு பாவி என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, மனுஷன் வந்து அவனுடைய கிரியையினால் வந்து அவனுடைய பாவத்தை போக்கவே முடியாது இல்லையா. ஏன்னா பாவம் வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒன்று என்பதை வேதம் சொல்லுது. ஏன்னா வேதம் சொல்லுது, அன்றியும் நாம் பெலனற்றவர்களாக இருக்கும்போது, ஏன்னா எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக போயிட்டாங்க. ஏன்னா இந்த மனுஷனுக்கு வந்து பெலனை கொடுக்கணும், உதவி செய்யணும்னா ஆண்டவர் தான் செய்யணும். இப்போ ஆண்டவருக்கும் பிதாவாகி தேவனுக்கும் மனுஷருக்குடைய உறவு அறுக்கப்பட்டுருச்சு. ஏதேன் தோட்டத்தில் முதல் மனுஷன் ஆதாம் வந்து பாவம் செய்து அவன் என்ன பண்ணா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டதுனால ஆதாம் அவனுடைய சந்ததியும் பாவத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள், தேவ மகிமையற்று போனார்கள். செய்தது பாவம் செஞ்சது ஒருத்தன் தான். ஆனால் அவனுடைய சந்ததியில் பிறந்த எல்லா பேருமே பாவம் செய்து என்று வேதம் சொல்லுது. ஏன்னா எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டாங்க. அப்படி போனதுனால என்னன்னா, இன்னைக்கு மனுஷன் வந்து அவன் எப்படி இருக்கிறான்னா, ஒரு பெலனற்றவனாக இருக்கிறான். அவனே தப்பிவித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மனுஷனுடைய நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ண, அன்றியும் நாம் பெலனற்றவர்களாக இருக்கும்போது
குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். என்ன குறித்த காலம் அப்படின்னா, ஆதியாகமம் பாருங்க 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், அவர் அவன் தலையை நசுக்குவான், அவன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நசுக்குவான் என்று வேதம் முதல் முறையாக ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வருவார். வந்து இந்த உலகத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்படுது. அப்போ ஒரு குறித்த காலம் என்ன, அந்த காலம் ஆண்டவராய் இயேசு வந்து ஒரு காலத்தில் வரப்போறார். வந்து அவர் என்ன செய்ய போறாரு, இந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுவிக்க போகிறார், அவனை விடுதலையாக்க போகிறார். குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக அவர் என்ன போறார், மரிக்க போகிறார். தேவனே பிலிப்பியர்ல சொல்றாரு 2ஆம் அதிகாரத்தில், தேவன் தம்மை தாமை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். ஏன் அப்படின்னா, நாம் எல்லாருடைய நம்ம பலனற்றவர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் பாருங்க, அந்த அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஒவ்வொருவரையும் பாருங்க நம்ம விடுதலையாக்கும்படி, அவர்களை உயிர்ப்பிக்கும்படி, அவருக்கு மறுவாழ்வை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணாராம், மரித்தார். அடுத்து சொல்றாரு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு, தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்றாராம், விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்ம மேல வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். என்ன விளங்க பண்றாரு அப்படின்னா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஒருவேளை ரொம்ப நியாயமான ஆளு, ரொம்ப நீதியான ஆளு, ரொம்ப உண்மையான ஒரு ஆளு, அந்த ஆளுக்காக கூட யாராவது ஒருத்தர் மரிச்சிருவாருன்னா பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒருத்தரை போய் நீங்க சொல்றீங்க, யாராவது ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய நண்பர் சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இவருக்காக நான் உயிரவே விட்டுருவேன் அப்படின்மா. சில நேரங்களில் பாருங்க, இந்த வாலிப பொண்ணு பையன்லாம் பார்த்தீங்கன்னா, உனக்காக உயிரவே விட்டுருவேன்னா உயிரை விட மாட்டான். உயிரை எங்கே விடுறது, உயிர் பெரிய பிரச்சனை தான் அது இல்லையா. யாருமே ஒன்றும் உயிரை விடுறதெல்லாம் இல்லை, சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறான். உயிரவே விட்டுருவாங்கன்னு. உண்மையிலேயே உயிரவே விட்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் யாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் கவனிச்சிங்களா, அந்த உலகத்தில் பேச்சுக்கு தான் சொல்கிறான். எவனாவது ஒருத்தன் உனக்கு உயிரவே விடுறான்னா அவன் கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய மாட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்பணும் மக்கள். யாராவது உயிரவே விட்டுருவேன் அப்படின்னு யாராவது பையன் சொல்கிறான், உயிரவே விட்டுருவேன் ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா கண்டிப்பாக அவன் எதையுமே விட மாட்டான். எதையும் விட மாட்டான், எதையும் விட்டு கொடுக்கறதுக்கான ஐடியாவே கிடையாது இல்லையா. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக குறித்த காலத்தில் மரித்ததினாலே தேவனுடைய அன்பை நாம் எவ்வளவு பெரிது என்று பார்க்க முடியுது. ஏன்னா அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக ஒருத்தன் கூட ஒருவேளை மரிக்கலாம். ஆனால் நம்ம பாவியாக இருக்கிறோமே, நமக்காக யார் மரிப்பா? யார் நம்மளை இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும்? ஏன்னா மனுஷனுடைய நிலை வந்து ரொம்ப அவ்வளோ மோசமானது. பாவன்றது ரொம்ப கொடூரமான ஒன்று என்று வேதம் சொல்லுது. பாருங்க, சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் நம்ம வாஸ்தனா எடுங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 51வது அதிகாரத்தில் 5வது வசனம் எடுப்போம். ஓகே, அங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த இதில், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் பாவத்திலே கற்பம் தரித்தாள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷரும், எல்லா சின்ன குழந்தை பெரிய ஆள் எல்லாருமே எப்படி இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னா, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் பாவத்திலே கற்பம் தரித்தாள். எந்த தாயும் எந்த தகப்பனோ எந்த பாவத்தையும் செய்யலை. ஆனால் உண்மையிலே யார் பாவம் செஞ்சது? ஆதாம் ஏவாள், அவங்க தான் பாவம் செஞ்சாங்க. ஆனால் இந்த மனுக்குலத்தின் மீது என்னது, ஒரு பெரிய பாவம் வந்து விட்டது. என்னன்னா, அவை எல்லா மனுஷரும் பாவம் செய்தாருங்க, தேவ மகிமையற்று போயிருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் பாவத்திலே கற்பம் தரித்தாள். துர்க்குணம் வந்து இன்னைக்கு பாருங்க மனுஷனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னால், முதல் முறையாக இந்த உலகத்தில் மனுஷன் வந்து பிறக்கிறான். ஆதாம் வந்து பிறக்கலை. எப்பயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதாம் வந்து பிறக்கலை. ஏன்னா அவன் வந்து ஆதாமும் ஏவாளும் வந்து வருங்க என்ன பண்ணலாம், அவங்க பிறக்கலை. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தர் வந்து உருவாக்குனார். ஆனால் இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறான், ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருந்து இல்லையா. அங்கே பிறக்கும் போது அவனுடைய நிலைமறை எவ்வளவு மோசமான ஒரு துர்க்குணம் உள்ளவனாய், அவன் எப்படிப்பட்ட ஒரு பாருங்க வந்து ஒரு அக்கிரமக்காரனாக இருக்கிறான் என்பதை அந்த ஒரு மனுஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எடுங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். நல்லா கவனிங்களேன், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். காயின் என்ன பேர் அப்படின்னா, நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். பேர் தான் கர்த்தரால மனுஷனை பெற்றேன் என்ற பெயர் இருக்கிறத தவிர வாழ்க்கையில் ஏகப்பட்ட துர்க்குணம். ஏன்னா உள்ள வந்து பாவம் இருக்குது.
பாவம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், திருக்குணத்திலேயே வந்து பாருங்க யோசிக்கிறான், அவன் சிந்திக்கிறான், அதன்படி செயல்பட்டு இருக்கிறான். நீங்கள் பாருங்களேன், பின்பு அவனுடைய சகோதரனாய் ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனான், காயின் நிலத்தை பயிரிடுறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவையில் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. நல்லா கவனிங்களேன், கர்த்தர் ஒரு மனுஷனை அங்கீகரிக்கிறார், அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். இன்னொரு மனுஷனை அவனையும் அங்கீகரிக்கலை, அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கலை. என்னங்க பிரச்சனை அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவம் மட்டுமல்லாமல் அவனுக்கு இருக்கக்கூடிய துர்க்குணம், அவனுடைய குணமே ஒரு மாதிரி விழுந்து போன அந்த ஆதாமுடைய சுபாவத்தை வந்து உள்ள பார்க்கலாம். அங்கே காயினை பெற்றமா நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று ஏவாள் சொல்றா. அது எதுக்கு அப்படி சொன்னா அப்படின்னா, ஆதியாகமம் 3:15 என்ன சொல்றாரு, ஸ்திரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார்னு சொன்ன உடனே என் மகன் வந்து இந்த உலகத்தில் பிறந்து அவன் வந்து இந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குவான் என்று சொல்லி அவன் நம்பினான். இன்னைக்கு கூட அன்றைக்கி பெற்றோர்கள் பாருங்களேன், குழந்தை பிறந்துட்டு சொன்னேன் சொல்கிறாங்க, இதுதான் எனக்கு கடைசி கஞ்சி ஊற்றுன்னு. நான் உண்மையாக சொல்கிறேங்க, அப்படிலாம் யாராவது யோசிக்காங்க. கடைசி வரைக்கும் மகன் கஞ்சி ஊற்றுவான், மகா கஞ்சி ஊற்றுவா, அவங்க அப்படிலாம் கிடையாது. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் நம்மளை காக்கணும். எல்லாருக்குமே சொல்கிறேன், எந்த பெற்றோர்களுக்கும் நான் குறிப்பிட்டு சொல்ல, எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மனுஷன் தாங்குவான், அந்த மனுஷன் தாங்குவான், அவன் உதவி செய்வான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தவறான ஒரு 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 என்ன ஒரு காரியத்தில் நம்பிக்கையாக இருக்கிறீங்க. அப்படி இல்லை. ஏன்னா முழுக்க கர்த்தர் மட்டும்தாங்க நம்முடைய தேவையை சந்திக்க முடியும். இங்கே அவள் ஏவாள் நம்பினான். ஆனால் ஏவாள் நம்பின நம்பிக்கை முற்றுமாக மாறுபட்டு விட்டது. என்னாச்சு தெரியுமா அப்படின்னா, அங்கே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, அங்கே காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வான் என்றார். காயின் தன் சகோதரனாய் ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொலைகள், கொள்ளைகள், திருடுகள், அநேக விதமான சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ஏகப்பட்ட பொய் சொல்கிறாலாம் இருக்கிறாங்க. என்னத்தை வேணாலும் மறைக்க வேண்டியதான். நம்ம ஊரில் சொல்கிறான் பாருங்க, முனி பூசணிக்காவையும் சோத்தில் வச்சு மறைக்கிறது, இவ்வளோ பெருசாக இருக்குது பூசணிக்காய், அதை கொண்டு போய் மறைச்சிடலான்னு பாருங்கள். சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமான பொய் சொல்கிறது, பொய்க்கு மேலே பொய், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு 10 பொய் இல்லையா? நான் சொல்ல அருமையானவளே, ஏன்னா மனுஷன் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு அவனுடைய மனசாட்சியை கெட்டு போச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு நல் மனசாட்சி இருந்துச்சு. ஆனால் பாவம் செஞ்ச உடனே அவனுக்கு துரு மனசாட்சி வந்துருச்சு. பூரா அந்த துர்க்காரியங்களவே செய்கிற மனுஷனாகிட்டான். அப்போ பார்க்கும்போது பாருங்கள், முதல் மனுஷன் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறான், தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்கிறான். அந்த அளவுக்கு மனுஷனுடைய அக்கிரமம் அதிகம், அவனுடைய பாவம் ரொம்ப மோசமான ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், அந்த 2 குமாரர்களுடைய கதையை நீங்கள் பார்க்கலாம். சரியா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் மனுஷன் வந்து பாவம் செய்த பிறகு அவன் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்படின்னா பாருங்க, அது பாருங்க, எடுங்க லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். ஆண்டவராக இயேசுவே இந்த கதையை சொல்றார். என்ன சொல்றார், மனுஷனுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கான்னு அங்க வந்து அவன் சொல்றான் பாருங்க. அவன் பின்னும் அவர் சொன்ன ஒரு உண்மை, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆசிரியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படியே அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா பாருங்களேன், இந்த இடத்துல அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படியே அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா கவனிக்கல, இந்த இடத்துல இளைய குமாரனுக்கு மட்டும் பங்கிட்டு கொடுக்கல. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஃப்ளூரல்ல, பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, சிங்குலரில் சொல்லலை, ஒருமையில் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு. அப்போ 2 மகன் இருக்கான், ஒன்று இளைய மகன், ஒன்று யார், மூத்த மகன். 2 பேருக்கு ஈக்குவலாக பிரிச்சாச்சு இல்லையா, கொடுத்தாச்சு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த இளைய மகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தூரதேசத்துக்கு போகிறான். போய் அங்கே எல்லாவற்றையும் இழந்து போகிறான் இல்லையா, தன்னுடைய நண்பர்களால் ஏமாற்றப்படுகிறான். அது மட்டும் இல்லாமல் தான் ஏதோ ஒன்று நம்பி போனான், அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம்னு சொல்லி. சில நேரங்களில் பாருங்கள், மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம் அதாயிடலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆக முடியாது. ஏன்னா கர்த்தர் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே ஆக முடியாதுங்க.
நான் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிட்டா அவன் வாழ்க்கையை ஜீரோ தான், எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நான் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு, போகிறான், தூரதேசத்துக்கு போகிறான், எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் செலவழித்து முடித்தான். கடைசி சாப்பிட்றக்கு வழியில் பன்னி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். அங்கே போனால் பன்னி சாப்பிடலான்னு விரும்புகிறான், அவனால் சாப்பிட முடியலை. ஏன்னா பன்னியோடைய ஓனர் இவனோட மோசமானவன், அது ஒரு பிசாசு. குடியா அங்கே போட்டிருக்கேன், ஒரு பெரிய விவசாயி இல்லை. இந்த கதையில் வந்து பிதாவாகிய தேவனை பற்றி நான் பார்க்கிறோம் இல்லையா? பிதாவாகிய தேவன் நம்முடைய சிருஷ்டிகரை பற்றி பார்க்கிறோம். அடுத்து அங்கே 2 குமாரர்களை பார்க்குறோம். ஒன்று ஆதாமை பற்றி பார்க்குறோம், முழு சந்ததியை பார்க்குறோம். அந்த மூத்த குமாரன் யாருன்னா இருக்கக்கூடிய மதவாதிகளை பற்றி பார்க்குறோம். ஆனால் நிறைய நேரங்கள் நான் பிரசங்கர் கேட்ட ஒரு விஷயம், அந்த குடியானவன் யாருன்ற பற்றி இது வரைக்கும் யாரும் பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் கொடுக்கல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்குச்சு, அந்த குடியானவன் யாரும் தெரியுமா? பிசாசவன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சோறு போடாமல் பட்டினியாக போட்டு கொள்றானா, ஒரு 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 அந்த 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 பன்னியோடைய தவிட கூட கொடுக்கக்கூடாது அவன் நினைக்கிறானா, அவன் எவ்வளோ ஒரு மோசமான மனுஷனாக இருக்க முடியுமா? அந்த கதையில் அவர் சொல்கிறாரு, அந்த குடியானவனுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா மனுஷனோட அவன் பன்னியை நேசிக்கிறான். பன்னினா எனக்கு ஒரு 10 கிலோ ஒரு 50 கிலோ கிடைச்சா எனக்கு லாபம், மனுஷன் செத்துட்டு போகிறான்னு நினைக்கிறான். அப்போ என்ன வேதம் சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிவுணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறான். அப்போ என்ன ஆகுது? அங்கே அந்த பன்னியோட முதலாளி இருக்கிறானே ஒரு பிசாசு, மனுஷ கொலைபாதகனவன் இல்லையா? ஆனால் அங்கிருந்து ஒன்றை கற்றுக்கிட்டான், இனிமேல் இந்த கொலைபாதகன்ட்ட நான் இருக்கக்கூடாது, எங்கே போகிறேன், என்னுடைய தகப்பண்ட வரப்போறேன்னு சொல்லி அந்த இளைய குமாரனுக்கு ஒரே ஒரு விஷயம் விளங்குது, போனால் கொஞ்சம் சாப்பாடாது கிடைக்கும், பெரிய ஒரு உயர்ந்தானெல்லாம் கிடையாது, சாப்பாடாது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வர்றான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீண்டுமாக தன்னுடைய குமாரனை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? அப்படி அங்கே வந்து பாருங்க, மனுஷனுடைய நிலையை நம்ம பார்க்குறோம். அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போன பிறகு பன்னி சாப்பிட்ற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு போயிட்டான். அப்போ என்ன, மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷனுடைய பாவம் எவ்வளவு கொடூரமான ஒன்றுன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த குமாரன் வர்றான். அவன் வந்து சொல்கிறான், அப்பா நீங்கள் வந்து உன்னுடைய சகோதரன் இருக்கான போய் என்ன பண்ணான், ஆஸ்தியெல்லாம் வேசியில் போய் தொலைச்சிட்டு வந்தான். அவனுக்கு போய் ஒரு கன்று கூட்டியை அடித்து சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லி அப்பாவை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லாத ஒரு ஆளவன் இல்லையா? அந்த மாதிரி அந்த முழு சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. என்னதான் கடவுளுக்கு பாருங்க, கடவுளை தேடுறான்னாலும் சொல்லலாம் தோடுறான், அவரை தாங்க தேடுறேன், அவர்கிட்ட தாங்க போகிறேன், ஆனால் ஒன்று தேட ஒன்றும் கிடைக்க மாட்டேதுங்க. ஆனால் வேதம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடுகிற மனுஷனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுமே தவிர அவன் ஒரு நாளும் இல்லாத நிலையில் போக போகிறது இல்லவே இல்லை. காரணம் என்ன, மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிற வரைக்கும் அவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியலை. அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி ஆண்டவராய் இயேசுவே இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இளையகுமாரனுடைய கதையில் ஒரு கன்று அழிக்கப்பட்டது மாதிரி ஆண்டவராய் இயேசு அவர் என்ன பண்ணுகிறார், சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணுகிறார், அடிக்கப்படும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ரோமர் 5 பாருங்கள் 4ஆம் அதிகாரம் சொல்லுது. எடுங்க ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்களேன். பார்க்கும்போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், பாருங்க என்ன பண்றாரா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுக்கப்பட்டாரா. யாருடைய பாவத்துக்காக? நம்முடைய பாவத்துக்காக. ஏங்க அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவத்தை காணாத சுத்த கிணறு என்று அப்பாவுக்கு சொல்றாரு இல்லையா? பாவத்தை காணாத சுத்த கிணறு, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவருடைய பாவமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் வந்து இந்த உலகத்தில் என்ன பண்றாரு, பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். பாருங்க ரோமர் அங்க சொல்றாரு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என்ன சொல்றார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார், சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னா பாருங்க, வேதம் சொல்லுது, இந்த பாவத்துக்காக பரிகாரம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் எதுனா ரத்தம் தான். சரி, ரத்தம் தான் சிந்தனம். ஏன்னா வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எடுங்க எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க 9:22 பாருங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. நல்லா சொன்னீங்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப ரத்தம் தான் வந்து மனுஷனுடைய பாவத்துக்கு வந்து ஒரு பெரிய பரிகாரம் செய்ய முடியும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமக்காரன், இப்படிப்பட்ட ஒரு பலனற்ற மனுஷன், இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கொலைகாரன், தகப்பனவே நிராகரிக்கிறவன் இல்லையா? அவனுடைய நிலையை பார்க்குறோம் இல்லையா? யூதருடைய இதில் வந்து தன்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கும்போது சொத்தை கேட்கக்கூடாதான். அப்படி கேட்கறதே அவங்க அப்பாவை செத்து போயிட்டாருன்ற சொல்ற அடையாளமா பாருங்க. ஆனால் இவன் தைரியமா போய் கேட்குறான் இல்லையா?
அந்த மாதிரி அங்க என்ன பண்றது, பாவம் வந்து மனுஷனுக்குள்ள வந்து அவனை ஒரு நிதானமற்றவன் ஆக்கிருச்சு. அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. அப்படிப்பட்ட இந்த மனுஷனை பாருங்க, இந்த பலனற்ற மனுஷனை, அக்கிரமக்கார மனுஷனுக்காக இந்த உலகத்துல என்ன பண்றாரு, ஆண்டவராய் இயேசுவே வருகிறார். ஏன் ஆண்டவர் வரணும் அப்படின்னா பாருங்க, அவருடைய ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. என்ன ரத்தம் சிந்தனம்? இன்னைக்கு மக்கள்லாம் போய் பாருங்க, சொல்றாங்க ஆமாங்க அங்கே போய் ஒரு 10 கோழியை அறுத்து போட்டா உடனே பாவம்லாம் போயிடும், இல்லை ஆடெல்லாம் போய் அறுத்து போட்டுருன்னா நம்முடைய பாவம் போயிடும், இல்லை ஒரே தான் மாடை அடிச்சிருவான், என்னென்னமோ செய்கிறாங்க இன்னைக்கு மக்கள், ரத்தத்தை சிந்துறாங்க. ஆனால் மனுஷனுடைய ரத்தத்தை கூட சிலர் சிந்துறாங்க, நரபலி கொடுக்குறாங்க. சமீபத்தில் கேரளாவில் வந்து ஒரு பெரிய நரபலி கொடுத்துட்டாங்க இல்லையா, ஆட்களை ஒரு 4-5 பேரை ஒரு அம்மா பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்தத்தினால ஏதோ ஒரு நன்மை இவங்களுக்கு வரும்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய ரத்தமும் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சரி ரத்தம் சிந்தலாமல் பாவ மன்னிப்பு உண்டாகன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு 100 ml ரத்தத்தை கொடுத்தா நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருமானா மன்னிக்கப்பட முடியாது. ஏன், இந்த ரத்தம் வந்து பாவம் நிறைந்த ஒரு ரத்தம், ஆதாமுடைய ரத்தம், ஆதாமிலிருந்து வந்த ரத்தம். இந்த ரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரம் உண்டாகாது. அப்ப எப்படிப்பட்ட ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? எடுங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கிறேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு அப்படின்னா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. ஏன்னா அது குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஓடின அந்த ரத்தம் பிதாவாகிய தேவனுடைய ரத்தம். அந்த தேவன் மனுக்குலத்தை சிருஷ்டித்தார் இல்லையா, அந்த தேவனுடைய ரத்தம் இந்த மனுஷனுக்காக உலகத்தில் வந்து சிந்தப்படுதுங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடேல, இந்த புனித வழியில ஆண்டவராய் இயேசுடைய சிலுவை குறித்து ஏன் இந்த மாதிரி நான் பார்க்குறேன் தெரியுமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாய் கழுவக்கூடியதாக இருக்கிறது என்று 1 யோவான் 9ஆம் அதிகாரம் சொல்லிடுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் சொல்லிடுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மை நீதியுள்ளவராய் இருக்கிறார். எப்படி அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு? அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் வந்துருக்கு இல்லையா, அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுதான், சுத்திகரிக்குதான். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் வந்து நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது. இயேசுவோட ரத்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கப்ப இயேசுவோட ரத்தம் வந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் வச்சு கழுவுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பால் கொட்டிருச்சுன்னா அந்த பால் உடனே தண்ணியை ஊற்றுறீங்கன்னா தான் போகும், இல்லை கொஞ்சம் மண்ணாளி போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆயிரும், மூடி திரும்ப அங்கேருந்து இரும்பெல்லாம் வந்துடும். ஆனால் பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா தான் என்ன செய்ய போகும். ஆனால் மனுஷனுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அவனுடைய பாவத்தை என்ன பண்ணுறான், மூடிக்கிட்டே இருக்கான். இந்த பாவத்துக்கு வந்து என்ன பண்ணுறான், இங்கே போகிறான், அதை செய்கிறான், அங்கே போய் அதை செய்கிறான். பாருங்கள், நிறைய புண்ணிய காரியங்களை செய்கிறான். சிலர்லாம் பாருங்கள், நேற்று கூட நம்ம சிறுமை தியான கூட்டத்தில் பார்த்துங்க, மனுஷனுடைய நீதியெல்லாம் அது அழுக்கான கந்தையாக இருக்குது, கந்தை குப்பையுமா இருக்குது. ஏன் அழுக்கான கதைனா, இவன் போய் சோறை போடுறான், ஒரு 10 பேருக்கு வேட்டி சட்டையை வாங்கி கொடுக்குறான், சிலருக்கு அன்னதானம் பண்ணுறேன்றான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான். ஏன்டா பண்ணுறேன்னு கேட்டால் என் பாவம்லாம் போயிடுன்றான். ஒரு நாள் மனுஷனுடைய பாவம் போகவே போகாதுங்க. ஏன் தெரியுமா, ஒரு 10 பேரை கொலை பண்ணிட்டு நீங்கள் ஒரு 100 பேருக்கு சோறு பண்ணி போட்டிங்கன்னா உடனே பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? எந்த ஊரில் இந்த மாதிரி கணக்கெல்லாம் வரும்? கிடையவே கிடையாது. அப்படி இல்லை. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்ன்றது வந்து நம்முடைய எல்லா விதமான பாவத்தையும் கழுவுகிறதாக இருக்கிறது. முழுவதுமாக இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. அப்போ அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, தம்மை தாமை தாழ்த்திய அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த உலகத்திலே வந்தார். வேதம் சொல்லுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2:13 பாருங்க, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணதான், கழுவி. முன்னால் தூரமாக இருந்தோம், முன்னால் ஆண்டவருக்கு நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய ரத்தத்தினாலே இப்போ என்ன பண்ணிட்டோமா, நாம் முழுவதுமாக கழுவப்பட்டு தேவனுக்கு சமீபமாயிட்டோம். வேதம் சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரித்தனாவே தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரா, கொடுத்திருக்காரா. வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்கோமோ நம்ம எல்லாருமே அப்பா பிதாவே என்று நம்மளாம் கூப்பிட முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பலனற்றலாக இருந்த எல்லா காரியங்களும் நம்மளை விடுதலையாக்கி
இன்னைக்கு நீதிமான்களாக என்னது மாற்றி இருக்கிறது, தேவனுடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறது. எடுங்க ஒரு சில வசனங்களுக்கு போவோம். நம்முடைய பாவங்களை அவர் சுத்திகரித்தார். நம்முடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணாரா, கழுவி இருக்கிறார். ரெண்டாவது, தேவன் நம்மளை முன்ன தூரமாக இருந்த இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இயேசு கிறிஸ்துவினால் என்ன பண்ணியிருக்கிறோமா, சமயமாய் ஆயிருக்கிறோம். மூணாவதாக பாருங்க, நம்மை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீதிமானாக என்ன பண்ணியிருக்கிறதாம், மாற்றி இருக்கிறது. எடுங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 5:9 பாருங்க, நான் வாசிக்கிறேங்க. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க சொல்றாரு, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோமாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதிக நிச்சயமாமே. என்ன சொல்றாரு, இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா என்ன தெரியுமா அப்படின்னா, எந்த ஒரு குற்ற மனசாட்சியும் தாழ்வு மனப்பான்மதியும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் சேரக்கூடிய ஒரு சிலாக்கியம். சிலருக்கெல்லாம் குற்ற மனசாட்சி பாருங்க, அந்த பாவம், ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இதை பண்ணிட்டேனே, அதை பண்ணிட்டேனே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட சிலருக்கு பாருங்க என்னன்னா ஒரு குற்ற மனசாட்சி, இந்த பாவம் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணிருச்சாம், கழுவிருச்சு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன பண்ணிருங்க, ரத்தம் கழுவிருச்சு. கழுவிருச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவிருச்சுன்னா இனிமேல் அந்த பாவம் என் வாழ்க்கையில் இல்லை, நான் கழுவப்பட்டுட்டேன். நீங்கள் பால் வாங்கியிருக்கிறீங்க, சகோதரிகள் வந்து காலையில் பால் வாங்குறீங்க, ஒரு பெரிய ஒரு 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 இதை எடுத்துகிட்டு போடுறீங்க, ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறீங்க, பாலை வாங்கிட்டு வந்துட்டீங்க. பாலை வாங்கி நல்லா காய்ச்சிட்டீங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டீங்கன்னா உள்ளே அங்கே ஒரு திரும்பி என்ன கிடையாது, பாலுடைய வாசம் இருக்கும். அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பாத்திரம் எப்படி இருக்கும், நல்லா சுத்தமாக இருக்கும், அந்த பால் சுமலே இல்லாமல் போயிடும் இல்லையா. அது மாதிரி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவத்தையும் கழுவி விட்டது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் என்ன பண்ணியிருக்காராம், நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் ஜெபம் நம்பும்போது, வேதத்தை படிக்கும்போது, சபைக்கு வரும்போது உங்களுக்கு சில குற்ற மனசாட்சியை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டனே, அப்படி பண்ணிட்டனே, எனக்கு இது வந்துருமோ அது வந்துருமோன்ற சில பயத்தை பிசாசு உண்டாக்குது இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம், பிசாசு தான் காரணம். சிலர்லாம் பாருங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோன்ற அந்த ஒரு வெளிச்சமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்றேங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மன்னித்து விட்டு நம்மளை கழுவி விட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். நம்முடைய பாவம் கழுவப்பட்டு விட்டது. முதலாவது. ரெண்டாவது, கடவுள் தேவனுக்கு தூரமாக இருந்த தேவனுக்கு சமீபமாக வந்துட்டோம். மூணாவது பாருங்க, இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம நீதிமானாக மாறிட்டோம். நாலாவது, நம்முடைய மனசாட்சியை அது என்ன பண்ணிருக்கான், சுத்திகரித்திருக்கிறது, கழுவி இருக்கிறது. எடுங்க எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். எங்க சொல்றாரு, துருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். என்ன செய்றாராம், நம்முடைய மனசாட்சியை இயேசுன்ற ரத்தம் என்ன பண்ணியிருக்கான், அப்படி கழுவிருச்சான். முன்னால துருமனசாட்சி இருந்துச்சு. துருமனசாட்சின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு, வேதத்தில் வந்து 4 மனசாட்சியை பற்றி சொல்லியிருக்கு. ஒன்று வந்து நல் மனசாட்சி, ரட்சிக்கப்படுற மனுஷனுக்கு கூடிய மனசாட்சிக்கு பேர் நல் மனசாட்சி. என்னன்னா, அடுத்த பொருளை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது நமக்கெல்லாம் இல்லையா. உண்மை தானே, எல்லாருக்குமே. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் ஏதாவது பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது அடிச்சுட்டு போயிடலாமான்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பக்கத்தில் எங்கன்னா கொய்யா பழம் தொங்குச்சுன்னா அங்கேயும் பார்த்துட்டு லபக்குன்னு பறிச்சு உள்ளே போட்டு போயிடும் மக்கள்லாம். இப்போ யோசிக்குது, ஐயோ அடுத்தவங்க மரத்தை எடுக்கக்கூடாது, நம்ம ஆண்டோடைய பிள்ளையை எவனாவது பார்த்தா கேவலம் இல்லையா அந்த இல்லையா அப்படின்னு யோசிக்குது. ஏன் அப்படின்னா, அந்த துரு மனசாட்சியை இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருங்க, நல் மனசாட்சியாக மாற்றிட்டாரு. வேதத்தில் வந்து 4 மனசாட்சிகள். ஒன்று துருமனசாட்சி, ரெண்டாவது நல் மனசாட்சி, இன்னொரு மனசாட்சி இருக்குது சூடுண்ட மனசாட்சி. சூடுண்ட மனசாட்சின்னா தெரியுமா உங்களுக்கு, எப்படின்னா முதல் வந்து பாவம் செய்யும் போது லேசாக வந்து ஒரு பயம் ஏற்படும். நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேனே, ஒரு ஆள் கொலை செய்கிறான். முதல் கொலையை செய்யும் போது அவனுக்கு என்ன வந்துடுது, ஐயோ ஒரு பயம், சாப்பிட முடியாது, படபடன்னு ஒரு வேர்க்கும், ஐயோ நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ 2-3 கொலை பண்ணானா ஈஸியாக பாட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு போய் சினிமா பார்க்குறான். என்னாச்சுங்க நிலைமை அப்படின்னா, அவனுடைய மனசாட்சி முழுவதுமாக செத்தே போச்சு, அவுட்டு இல்லையா. ஒன்றுமே நான் துருமனசாட்சிக்காரன். ஆனால் சிலருக்கு வந்து நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் சொல்கிறேன், இப்போ நான் சூடுண்ட மனசாட்சி சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு முதல்ல ஒரு லேசாக ஒரு பாவம் செய்கிறோம், ஏதோ ஒரு பாவம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு தப்பு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த
தப்பை முதல் செய்யும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பாவம் செய்யும் ஒரு மாதிரி படோட பையோ யாரும் பார்த்துட்டாங்கன்னா ஆகுது, என்ன ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோ தப்பாக சொல்லிடுவாங்களோ ஒரு பயம், கடவுளுக்கு முன்னால் நம்ம என்ன ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதே பாவத்தை திரும்ப 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 தொடர்ந்து செய்வார்களே ஆனால் அந்த மனசாட்சி சூடுண்டு போயிடும். சூடுண்டு போயிடும்னா சில ஆட்கள்லாம் பாருங்கள், இந்த கல் உடைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இந்த 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 இரும்பு வேலைலாம் செய்கிறாங்கல்ல, அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி காய்ச்சி போயிடும். பார்த்துருக்கீங்களா? அடித்து 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 அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம்லாம் ஒரு மாதிரி இதாகி ஒரு மாதிரி அந்த இந்த அந்த கையே ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும். அவங்க வேலை நிமித்தம் அது ஏற்படுது. ஆனால் சிலருக்கு மனசாட்சியை சூழ்ந்து போயிடும், திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த முதல் சொல்லும் போதே கொஞ்சம் என்ன பண்ணணும், இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். மனுஷனுடைய இன்னைக்கு நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னா, பாவத்திலிருந்து அவனால் மீண்டு வர முடியல. அவனால மீண்டு வர முடியல. மீண்டு வர முடியலன்னு என்னத்தான் அவனை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் நம்மளை கழுவி இருக்கிறபடினாலே நான் சொல்றேங்க, ஒரு நாள் எதை பற்றியும் கவலை பண்ணி எதையும் உடைக்கணும் அவசியம் இல்லை, எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எந்த கஷ்டமான நிலைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சிலர்லாம் அந்த பாவத்து நிமித்தம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ நம்ம முன்னேற மாட்டோமோ, எதிர்காலம் எப்படி ஆயிருமோ, என்ன செஞ்சிருமோ, இப்படி பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை முழுவதுமாக கழுவி இருக்கிறது. நான் சொல்கிறேன், கழுவி இருக்கிறபடினாலே உங்களை ஏதாவது ஒரு மாதிரி குற்றப்படுத்துனா நீங்கள் சொல்லுங்கள், நான் முன்னால் ஒருவேளை பாவியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் என்னை தேவன் கழுவி இருக்கிறார். இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். பிசாசே நீ என்னை ஒருபோதும் குற்றம் சொல்ல முடியாது, குற்றச்சாட்டை நான் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் நம்மளை முழுவதுமாக என்னது சுத்திகரிக்கிறது, நம்முடைய மனசாட்சி. ஐந்தாவதாக பாருங்க, இயேசுவின் ரத்தம் நம்மை நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது. எடுங்க யோவான் பாருங்க, எடுங்க யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான்றே வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். கர்த்தருடைய பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை என்ன பண்ண தெரியுமா? முழுவதுமாக நம்மளை கழுவுகிறது. பாருங்க, அதிலே இதில் 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 28ஆம் வசனம் கூட வாசிங்க. இல்லையா 10ஆம் அதிகாரம் அந்த வசனம் 28ஆம் வசனம், அதில் 28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. என்ன செய்யறாரா? நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்காரா. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கூட, இயேசுனாலும் சரி இயேசுவின் ரத்தனாலும் சரி, நமக்கு என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவரே? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது. எடுங்க, ஆறாவதாக இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. எடுங்க சீக்கிரம் எடுங்க, இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து யூசப்பு கொழுந்துகளினால் யூசப்பு கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்திலே தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசலின் நிலைக்காலிலே மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்காலின் நிலைக்காலில் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நீதியின் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களில் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்கார தூதனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். என்ன சொல்றாரு? அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அதில் முதல்ல ஒரு 360 வருஷங்கள் அவங்கள அடிமையாக இருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 70 வருஷங்கள் ஓரளவு நல்லா தான் இருந்தாங்க, யோசேப்புடைய காலம் வரைக்கும். இந்த 360 வருஷங்களில் இவங்க அடிமையிலாவே இருக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை. பாருங்க, அங்கே எகிப்து அந்த அரசாங்கம் அவங்களுக்கு கஞ்சி ஊற்றுது, அங்கங்கே சாப்பிட்றான், ஒரு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் 360 வருஷங்களில். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கிறார், கண்ணீரை கவனித்து மோசையை கொண்டு வரார். கொண்டு அங்கே 9 வாதைகள் நடக்குது. முடிஞ்சால் கடைசி 10வது ஒரு விஷயத்தை சொல்றார். அவன் எதுக்கு அடங்க மாட்டான்? ஒரு பிசாசு இருக்கிறானே, ஒரு அடங்காத ஒரு ஆள். அடங்காதால்னா என்ன சொன்னாலும் அடங்க கேட்கறதில்ல, அந்த மாதிரி ஒரு ஆள். இந்த பிசாசு அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறான். கடைசி பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொன்னாரு, எல்லா வீடுகளையும் ஒரு வயதான ஒரு பழுதற்ற ஒரு ஆணாடை அடிச்சு என்ன பண்ணுங்க,
அந்த வீட்டுடைய நிலைக்கால மேல் சட்டத்தில் 2 சைட்லையும் பூசுங்கன்னாரு. அப்படி பூசும்போது அந்த என்னதான் யூசோப்புன்ற ஒரு கொழுத்து சோப்பு நம்ம போடுறோம் இல்லையா, இந்த சோப்புன்ற அந்த வார்த்தை வந்து இந்த யூசோப்புலேருந்து தான் வருது இல்லையா. அந்த சோப் அந்த யூசோப்புன்ற அந்த கொழுந்தை எடுத்து அந்த ரத்தத்தில் முக்கி அப்படியே மேலையும் சைட்லையும் பாருங்க பூசணுமா. ஏன் பூசணும் அப்படின்னா, அந்த ரத்தத்தை காணும்போது சங்காரதூன அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ண வரமாட்டானா, ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனது இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவராய் இயேசுடைய ரத்தம் அதை விட மேலானது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னதான் நம்மளை பாதுகாக்கிறது. எங்கெல்லாம் பாதுகாக்குது? நீங்க வீட்டில் இருக்கும்போதும் பாதுகாக்கு, நீங்க போகும்போதும் பாதுகாக்கும், நீங்கள் வரும்போதும் பாதுகாக்கும். நீங்க எந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையிலே ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் உங்களை என்ன செய்தாம் பாதுகாக்கிறது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது என்ன பண்ணுதான் பாருங்க. இந்த ராகாப் என்ற ஒரு பெண் இருக்கிறான். அந்த பெண்ணை அங்கே யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்க்கும்போது அவள் ஒரு அந்த அந்த இஸ்ரவேலர்கள் வந்து சொல்றாங்க, ஒரு சிகப்பு நூல் கயிறை உன்னை வீட்டு ஜன்னலை கட்டுன்னு சொல்றாங்க. அது எதுக்கு அடையாளமா இருக்கான்? ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. முழு பாருங்க எரிகோ மக்களும் அழிக்கப்பட்டார்கள். ஆனா ராகாப்பும் அவருடைய குடும்பத்தாரும் அழிக்கப்படவில்லை. காரணம் என்ன? அந்த இடத்துல தொங்கின அந்த வீட்டில் தொங்கின சிகப்பு நூல் கயிறு தான். பாருங்க, அதை பற்றி நமக்கு டைம்ல நான் அப்படி சொல்லிட்டு போறேன். நான் நீங்க யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 1 to 17 வசனங்கள் வரைக்கும் இருக்குது. அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு நூல் கயிறை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, மற்ற எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. என்ன சொல்ல போனா, அந்த கயிறை கட்டினதுனால மற்ற இடத்துல கூடிய கோட்டை சுவர்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா ராகாப்புடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூடிய கோட்டை சுவர் மட்டும் என்ன செய்யலாம், இன்னும் இடிந்து விழலை என்று வேத வல்லுநர்லாம் சொல்றாங்க. வேதமா சொல்லுது, அவருடைய வீடு மட்டும் நல்லா இடியாம அங்கிருந்து என்ன பண்றாங்க, காக்கப்படுறாங்க. ஏன்னா காக்கப்படுறான்னா, அந்த சிகப்பு நூல் கயிறு இருக்கு பாருங்க, அந்த ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரத்தம் அவளை பாதுகாத்துக் கொள்கிறது. அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த சிகப்பு நூல் கயிறு பாதுகாக்க முடியுமையானால், நான் சொல்றேன், இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவனுடைய ரத்தம் சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்தால் நம்மளை பாதுகாக்கிறது. அப்போ இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. 7வதாக இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் அவர் நமக்கு என்ன பண்றார், அவருடைய சமூகத்திலே தைரியமாய் நுழைய முடியும். நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் உண்டாகுது. சில நேரங்களில் பாருங்களேன், இடத்துக்கு போனால் தைரியமாக உள்ளே போக முடியாது. பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, இங்கே அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரக்கூடாதுலாம் போட்டிருப்பாங்க, நாட்டோடு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க அனுமதியெல்லாம் உள்ளே வரக்கூடாதுலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நீ அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு நாள் சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரி காட்டிலும் பெரியவர். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவாதி தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் சொல்கிறாரு, என்கிட்ட நீ எந்த நேரத்தில் வேணாலும் தைரியமாக வரலாம். ஏன் வரலான்னு சொன்னா, என்னுடைய ரத்தம் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு பாருங்க. அங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. எடுங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பாலிகளை அநேகம் தரம் செலுத்துகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். என்ன செய்யறாரா, இவர் நிவர்த்தி செய்கிற ஒரு என்னது, அவருடைய ரத்தம் வந்து நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்குதான், நிவர்த்தி செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், தைரியமாய் போக முடியும். இயேசுவின் ரத்தத்தினாலே தைரியமாய் நான் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்றாரு 12 எபிரேயர் 12:24 ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நலமானதை இயேசுவின் ரத்தம் என்ன செய்தான் பேசுதான். எடுங்களேன், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுங்க. 12:24 சொல்றாரு பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லிச்சு, என்னுடைய சகோதரனை கொண்டு போட்டுட்டான், அவனை நீங்க பலி வாங்குங்கன்னு சொல்லி பேசிச்சு. ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் பலி வாங்க பேசல, அவனுக்காக மனுக்குலத்துக்காக பரிந்து பேசுகிறது. இவனுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை இவன் பாவிதான், ஆனாலும் இவன் இந்த பாவத்துக்காக நான் என்ன பண்ணிடுறேன், சிலுவையிலே அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த பாவத்துக்காக ஒரு பெரிய நிவாரணத்தை உண்டாக்கி இருக்கிறேன், ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறேன். அதனால என்ன பண்ணணும், அவனை மன்னிக்க வேண்டும் என்று என்ன செய்தான், பரிந்து பேசுகிறது. நமக்காக ஒரு என்ன சொல்ல போனா, ஆண்டவராய் இயேசுடைய ரத்தம் நமக்காக ஜெபம் பண்ணுதுங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நமக்காக ஜெபம் பண்ணுறானோ இல்லையோ, இயேசுடைய ரத்தம் நமக்காக என்ன பண்ணுதான், ஜெபம் பண்ணுகிறது.
பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசுன்ற ரத்தத்தின் மூலமாய் பெரிய நன்மைகளை இங்கே கொடுக்கறத பார்க்கிறோம். அது மாதிரி இல்லாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வந்து நமக்கு ஒரே ஒரு வருஷம் பார்த்து முடிவா. அது பண்ணாலும் இன்னும் சில காரியங்கள் இருக்குது, அது மட்டும் பார்த்து சொல்லிடுறேன், சீக்கிரம் எடுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுங்க. மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தாங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தாங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன சொல்றாரு? மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தாங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். என்ன செய்யணுமா? இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தை வந்து நம்முடைய வாயில வந்து என்ன செய்யணும்? பேசணும். இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே என்னுடைய பாவத்தை கழுவியிருக்கிறீர், இயேசுவின் ரத்தம் என்னை என்ன செய்து பாதுகாக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் நல்லா பாருங்க, அதை விசுவாசித்து வாயினால திரும்ப திரும்ப என்ன செய்யணுமா? சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எடுங்க, சில விஷயங்களை வந்து பார்த்து முடிச்சிடுவோம். கடகடன்னு சொல்கிறேன், ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன், சரியா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது அவருடைய சரீரத்தில் பயங்கரமான இடங்கள் வந்து சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தத்துக்கு ஒவ்வொன்று இருக்கு. எடுங்க, முதலாவது அவருடைய ரத்தம் வந்து கேர்சமனி தோட்டத்தில் வந்து சிந்தப்படுது. இந்த ரத்தம் வந்து சிந்தப்படுறதை குறித்து வேதம் சொல்லுது. எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, கடகடன்னு பார்த்துருவோம். ஓகே, 38, 39 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது என்று ஜெபம் பண்ணினார். என்ன பண்றாரு? இயேசுவோட ரத்தம் வந்து சிந்தப்படுதுங்க. எப்படி சிந்தப்படுதுன்னா, இந்த மனுக்குலத்தினுடைய மேலே வந்து ஒரு பெரும் பயங்கரமான ஒரு பாரம். இன்னைக்கு பாருங்க, மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவலை. அந்த கவலையிலேயே நம்ம பேருக்கு தூக்கம் வர மாட்டேது, நிறைய ப்ரெஷர் ஆயிராங்க. இன்னைக்கு பாருங்க, சொல்றாங்க இல்லையா, பிளட் ப்ரெஷர் ஏறி சில ஆட்களாம் பயங்கரமாக போயிருக்கு, அப்படியே பயங்கர கீழே விழுந்துறாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசுடைய ரத்தம் அவர் வந்து அவரை கொண்டு போய் கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? கொண்டு போகிறதுக்கு முன்னாலே பாருங்கள் வந்து அவர் ஒரு இடத்துல போய் ஜெபிக்க போகிறார், ஜெபமான போகிறாரு. கேசமணி தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு திராட்சை பழ ஆலை இருந்துச்சான். அந்த ஆலையில் என்ன பண்ணுவாங்களாம் பாருங்கள், இன்னைக்கெல்லாம் நம்ம பாருங்கள் ஜூஸ் போடுறதுக்கு ஜூஸ் எல்லாம் வந்துருச்சுப்பா. அந்த நாட்களில் அதை போட்டு யாராவது ஒருத்தர் மிதிப்பானா, திராட்சை பழங்களை போட்டு ஒரு கல்னால் செய்யப்பட்ட தொட்டியில் போட்டு மிதிப்பானா, சாறு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த கேசமணி தோட்டத்தில் வந்து ஆண்டவராய் இயேசு போய் அங்கே போய் ஜெபிக்கிறார். ஜெபம்னா இந்த முழு மனுக்குலத்தினுடைய ஒரு பாரம், அந்த கவலை, அந்த ப்ரெஷர் அவர் மேலே போட்டதுனால அவருடைய இந்த வேர்வை நாணங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காலையில் நான் வாக்கிங் போனேன், ஒரு 1 hour போயிட்டு வரலாம் பாருங்க, அப்படியே வேர்த்து கொட்டுனது மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படியே பயமாயிடுது. ஆனால் அதே வேர்வை நாளங்கள் வழியா இயேசுடைய ரத்தம் அப்படியே பாருங்க என்ன மனுஷன், அவர் ஜெபித்த அந்த இடம் முழுதும் அப்படியே சிந்தி கிடக்காம பாருங்க. பயங்கரமான ஒரு அந்த ஓவர் ப்ரெஷர் ஆனா அந்த ரத்த நாளங்கள் வழியா அப்படி ரத்தம் அப்படியே கொட்டி இருக்கு. அந்த மாதிரி ஏங்க இவ்வளவு பெரிய பாரம் அப்படின்னா, மனுக்குலம் படுகிற எல்லா விதமான கவலைகளையும் கண்ணீரையும் சமான கேடுகளையும் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லாருடைய சார்பாகவும், இன்னைக்கு கூட நீங்கள் யாராவது கவலைகளோடு இருந்தீங்கன்னா, சில நேரங்களில் பிசாசு உங்களை கவலையை தள்ளி விட பார்க்கும், உங்களை ரொம்ப ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போகும். சில விஷயங்களை, பண விஷயங்களோ குடும்ப விஷயங்களோ அதை இதையும் பார்க்கும்போது உங்களை அறியாமலே ஒரு பெரிய ப்ரெஷர், ஒரு அழுத்தம். நான் சொல்கிறேன், அந்த அழுத்தத்துக்கு ஒரு பெரிய பரிகாரத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாராம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரத்தை, அப்படிப்பட்ட அந்த கவலைகளையும் கண்ணீரையும் அப்படிப்பட்ட எல்லா விதமான மன பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்னைக்கு இயேசுன்ற ரத்தம் அப்படியே அவருடைய சரீரத்திலிருந்து எப்படி பீறிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? எதுக்கு வந்துச்சுன்னா, எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அவர் என்ன பண்ணாரா, சுமந்தார். சுமந்ததுனால அந்த ரத்தம் அந்த இடம் முழுது அப்படியே சிந்திரிச்சான் பாருங்க, அப்படியே கொட்டுது, வெளியில வருது. ஏன்னா எல்லா மனுஷனுடைய பாவ பாரங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் சமான கேடுகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அங்கே இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ரெண்டாவது, அவருடைய தலையிலே என்ன பண்ணுதுங்க, ரத்தம் சிந்தப்படுது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறது. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய்
போர்ச்சவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் குடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்து அவர் வலதுகையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசின் மேலே அடித்தார்கள். நல்ல கவனிங்களேன், பயங்கரமான ஒரு முள்ளு. கிட்டத்தட்ட சொல்றாங்க யூதேய தேசத்துல 3 to 4 அங்குலம் வரைக்கும் உள்ள பெரிய சில முள்ளுகள் இருக்குமா. அந்த முள்ளுகள் கிட்டத்தட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு முள்ளுனால செய்யப்பட்ட ஒரு கிரீடமாய் செஞ்சு அவருடைய தலையில வச்சு ஒருத்தர் கோலை வச்சு கம்ப வச்சு ஒரே அடிச்சான பாருங்க. அடிச்சா அப்படியே இந்த முள்ளு போய் அவருடைய மூளையை போய் தொட்டுருச்சான். அங்கிருந்து ரத்தம் அப்படி பீரிட்டு வருது. காரணம் ஏன்னா இந்த மனுக்குலத்துக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் என்று ஒரு பெரிய சாபம். மனுஷன் என்ன வேலை செஞ்சாலும் என்ன பாடுகள் மனுஷன் மேல இருக்கக்கூடிய பாவத்தை நிமித்தம் அவனால முன்னேற முடியல. அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். அங்க இருந்து அவருடைய தலையில இருந்து ரத்தம் அப்படி கொட்டுதுங்க கீழே வரைக்கும். ஏன் தெரியுமா? நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அது மட்டும் இல்ல, மனுஷனுடைய தலையில இந்த மனதுல 1008 குழப்பங்கள், பலவிதமான கவலைகள், பாரங்கள், அது எல்லாவற்றையும் இயேசு அங்கே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் சமான கேடுகளையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். முழுவதுமாக தரித்திரத்தில் நம்மை விடுவித்திருக்கிறார். முள்ளும் குறுக்கும் விளைவிக்க வேண்டிய இந்த பூமியை ஆண்டவர் மீண்டுமாக ஆசீர்வாதமாக்கி தரும்படி அவர் தன்மையில் அந்த முள்ளை ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்து ரத்தம் வருகிறது. மூன்றாவதாக எடுங்க, அவருடைய தாடையை பிடுங்கினார்கள். வேதம் சொல்லுது, நீங்க எடுங்க அந்த வசனத்து போலாம். அவருடைய தாடையில் இருந்து ரத்தம் கொட்டப்படுகிறது. எடுங்க ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். சொல்றாரு, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் முள்ளிருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நல்ல கவனிங்களே, இயேசுவை ஒருத்தர் எச்சி துப்பி அப்படி துப்புறான் மூஞ்சிலேயே. எப்படி பாருங்க, ஒரு போர் சேவகன் அப்படி செய்யறான் பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா சொல்றாரு, அதாவது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் முள்ளிருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. தைரியமா ஏத்துக்கிறார் இல்லையா? என்ன பண்றாரு, அங்கே அவருடைய தாடையில இருந்து யூதர்கள் வந்து பெரிய அளவில் தாடி வச்சிருப்பாங்க. அந்த தாடியை வந்து என்ன பண்ணானா, ஒரு போர்ச்சவன் ஒரு குரடை வச்சு அப்படியே ஒரு முடியா பிடுங்குறானா. பிடிங்கினா அங்க இருந்து ரத்தம் அப்படி கொட்டுது. காரணம் என்ன, மனுக்குலம் இந்த உலகத்துல வார்த்தையினால, வாயின் வார்த்தையினால நிறைய பாவம் செய்யுது இல்லையா, நிறைய பொய் புரட்டு என்ன. ஆனா எல்லாவற்றுக்கும் ஆண்டவராய் இயேசு அங்க இருந்து ரத்தத்தை சிந்தினாரு. காரணம் என்ன, மனுக்குலத்தினுடைய பாவத்தை என்ன பண்ணாருங்க, ஏற்றுக்கொண்டார். இயேசு ரத்தம் ஏற்று பாருங்க என்னது, அங்கிருந்து சிந்தப்பட்டு நம்மளை கழுவுகிறது, அந்த பாவ பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய கைகளையும் கால்களையும் குத்தினார்கள் என்று வேதம் சொல்லுது. எடுங்க சங்கீதம் 22ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, 16, 17, 2 வசனங்களே. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க சொல்றாரு என்னன்னா, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். நம்ம பார்க்குறோம் இந்த சில நேரங்களில் இந்த பாருங்க போட்டோ போட்டிருக்காங்க, இயேசுடைய கையில் ரத்தம் அந்த மாதிரி போட்டு பார்த்துருப்பீங்க. அழகுனீங்களே, ஒரு சின்ன ஆணியை, ஒரு 3 அங்குல ஆணியை கொண்டு போய் நீங்க அடிச்சீங்கன்னா இவ்வளவு பெரிய பாடியை தாங்காது. ஆனா வேத வல்லுநர் சொல்றாங்க, கைகளில் கிட்டத்தட்ட 1 அடி நீளமான ஒரு, அதாவது விறகு உடைக்கிற ஆப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆணியை வச்சு அடிச்சாங்களாம். இந்த கால்கள் 2லையும் அடிக்கும் போது கைகளை நீங்க இங்க அடிக்கல, நிறைய இடங்கள் நீங்க படம் பார்த்துருப்பீங்க, உள்ளங்கையில அடிக்கல. ஏன்னா உள்ளங்கையில நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 70-80 கிலோ வெயிட் அவன் தாங்காது, அப்படியே இந்த கை கிழிஞ்சிரும். அப்படி அங்கே அடிக்கலான்னு சொல்றாங்க. அவங்க அடிச்ச இடம் இந்த இடத்துல இந்த மணிக்கட்டு பகுதியில் வச்சு அடிச்சாங்களாம். ஏன்னா இது ஃபுல்லா பாடியை டைட் பண்ணி பிடிச்சிக்கிறோம். அப்போ என்ன பண்றாங்க, இந்த மணிக்கட்டு பகுதியிலையும் 1 அடி நீளமான ஒரு பெரிய ஆணியை வச்சு அடிச்சாங்களாம். பாருங்க, பெரிய ஆப்பு வச்சு அடிச்சாங்க. கால்களை 2ஐயும் அடிக்கிறாங்க. அது 1.5 அடி நீளமான ஒரு பெரிய ஆணி அடிக்கிறாங்க. 2 கால்களையும் ஒன்னா வச்சு அந்த மணிக்கட்டு பகுதியில் வச்சு அடிச்சாங்களாம். அடிச்சா அங்கு இருந்து ரத்தம் கொட்டுகிறது. வேதம் சொல்லுது, இந்த கைகளும் கால்களும் மனுஷனுடைய பாருங்க பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறது. ஆனால் எல்லா பாவத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், உடைய கைகளிலும் கால்களில் சிந்தப்பட்ட ரத்தம்,
நம்முடைய எல்லா விதமான பாவத்துக்கும் ஒரு பெரிய பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறது சிலுவையிலே. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பாருங்க, சீக்கிரம் எடுங்க, அவருடைய முதுகிலே அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. எடுங்க சங்கீதம் 129 அதிகாரம் 3 வசனம், சீக்கிரம் எடுங்க. உழுகிறவர்கள் என் முதுகில் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீரமாக்கினார்கள். பாருங்க எப்படின்னா, உழக்கூடிய ஆட்கள் ஆழமாய் உழுவாங்க. அது மாதிரி ஆண்டவராய் இயேசுவை 39 அடிகள் அடிச்சாங்களாம். அடிக்கும் போது சும்மா சாதாரணம் அடிக்கல. எப்படி அடிச்சாங்களாம், ஒரு பெரிய பலம் வாய்ந்த போர்ச்சவனை கொண்டு வந்து, இப்போ சாதாரணமாக இப்படி அடிச்சுட்டு பிரச்சனை இல்லை, அது இருந்தாலும் கூட அடி விழுகாது. ஆண்டவராய் இயேசுவை கொண்டு போய் 2 கையும் லாக் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி பாருங்க, இப்படி லாக் பண்ணிடுச்சு, பூட்டிட்டாங்க. பண்ணிட்டு அவரை கீழே அப்படி குனிய வச்சு ஒரு பெரிய ஒரு பாருங்க படை தலைவன் படை வீரர் அதாவது ஒரு பெரிய சவுக்கு, அந்த சவுக்கு சாதாரண சேர்க்க கிடையாது. அது எதுனா பூனை தோலினால் செய்யப்பட்டிருக்குமா. அந்த தோல் அவ்வளோ சீக்கிரம் அருந்து போவான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது 3 பிரிவுகளாக, அந்த 3 விதமாக இருக்கும். 3 கொக்கி இருக்கும், 9 கொக்கிகள் உடையதாக இருக்கும். ஒரு முறை அடித்தா 9 இடங்களை பதிஞ்சா அடித்த இடத்துல இருந்து அப்படியே அந்த சதை பிக்கப்பட்டு அந்த இடம் முழுவதும் அப்படி பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அடித்த இடத்துல இருந்து அப்படி அவருடைய சரீரத்தினுடைய சதைகள் போய் பறந்து ஒட்டிக்கிச்சான். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அடியை முதுகில் அவர் படுகிறார். கிட்டத்தட்ட 390 முறை அவருடைய சரீரத்தில் அடிக்கப்பட்டிருக்கும் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அடியை, அவ்வளவு அடிகளை அவர் பெற்றார். காரணம் ஏன்னா அவருடைய முதுகு பகுதியிலிருந்து எல்லா விதமான ரத்தமும் சிந்தப்பட்டது. எதுக்கு தெரியுமா? ஏசாயா சொல்றாரு, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிறவர் மீது வந்ததோடைய காயங்களால் குணமாகிறோம். இந்த சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், வேதனைகள், எல்லாவற்றையும் இயேசு தன் மீது சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றிலிருந்து என்ன பண்ணியிருக்க, பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறது. அதைத்தான் நினைக்கணும். வியாதி வந்தோன்னா வியாதி பெருசு கிடையாதுங்க. வியாதியை விட இயேசு பெரியவருடைய ரத்தம் பெருசு, அவருடைய காயம் பெரியது. பாருங்க, அங்கே இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. கடைசியாக பாருங்க, அவருடைய விழாவிலே குத்தினார்கள். எடுங்க யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 34 வசனம் பாருங்க. 34 வசனத்துல, ஆகிலும் போச்சவர் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீர் புறப்பட்டது. நல்ல கவனிங்களேன், விழாவில் இருந்து கடைசி குத்துறான். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்றதுக்கு அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவன் செத்துட்டானா சாகலையான்ற கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே குத்துவாங்களாம். விழாவில் போய் குத்துவாங்களாம். குத்துனா அங்கேருந்து என்ன வருது, கொஞ்சம் ரத்தமும் தண்ணீர் வருது. ஏன்னா மனுஷனுக்குள்ள எல்லா ரத்தமும் போயிடுச்சுன்னு வச்சுங்க. என்ன ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு அவனுடைய உயிரே போயிடும். ஏன்னா மனுஷனுக்குள்ளுடைய ரத்தத்துக்குள்ள 60% தண்ணீர் இருக்கு. நான் ஒரு நாள் ஒரு லேப்புக்கு போயிருந்தேன். ரத்தத்தை எடுத்து தண்ணி அந்த அம்மா பிரிச்சிருச்சு. பிரிச்சா தண்ணி ஒரு பக்கம் இருக்குது, ரத்தம் ஒரு பக்கம் இருக்குது பாருங்க, லிக்விட் இருக்குது அந்த பக்கம். அப்போ 60% பாருங்க மனுஷனுடைய உடல தண்ணி இருக்குது. காரணம் ஏன்னா இவ்வளவு பாருங்க ரத்தத்தையும் கடைசி அந்த தண்ணீரும் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, மனுஷனுக்காக இனிமேல் எதையும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, கடைசியா விழாவில் குத்தி முடிச்ச உடனே எல்லாம் முடிந்தது என்று தன்னுடைய ஜீவனை விடுகிறார். காரணம் என்ன, மனுஷனுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு யாரும் போய் எந்த நேர்த்திக்கடன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நான் சொல்றேங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். எல்லாருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் கொட்டப்பட்டது. இன்னைக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமாய் என்ன பண்ணியிருக்கு, பலவிதமான நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். காரணம் என்ன, தேவன் தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். என்ன விளங்க பண்ணினார், தம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம், பாவம், சாவம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும்படியாக இயேசுன்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளை கூட நீங்கள் சொல்லுங்கள், தேவனை மேலே அன்பாக இருக்கிறார். ஏதோ நல்லா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, இயேசு தம்முடைய உயிரே நமக்காக கொடுத்துருப்பாருன்னா அவரோடு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒருவேளை பணப்பிரச்சனை இருக்கலாம், சில நேரங்களில் வியாதியோடு இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை சில காரியங்கள் இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், அவரையே எனக்காக அவர் ஒப்பு கொடுத்திருப்பாரானால், அவர் தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுன்ற ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்குமையானால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். ஏன்னா கர்த்தரே மேலே அவ்வளோ பெரிய அன்பை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய அன்பு, ஏங்க உலகத்தில் எவ்வளோ பெரிய மனுஷன் நான் சரிதான், அவனுடைய அன்பு ஒரு நாள் போயிடும்.
சொல்கிறேன், இந்த காலையில் மீண்டும் சொல்கிறேன், உங்களை நம்பி சில காரியங்களுக்காக உங்கள் மேலே அன்பாக யாராவது நடிப்பார்கள் என்று சொன்னால் அந்த எல்லா அன்பு ஒரு நாள் ஒழிஞ்சு போயிருங்க. நான் சொல்கிறேன், இந்த தேவனுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்றைக்கி பாருங்கள், முன்னாலாம் பாருங்கள் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறான் பாருங்கள், லவ் பிரேக் ஆஃப் ஆகிடுச்சான். புதுசாக வேர்ட்ஸ்லாம் கொண்டு வரான். எங்கிட்டு பிரேக் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. இயேசுவோட ரத்தம், இயேசுவோட அன்பு பிரேக் ஆகலைங்க. என்றைக்குமே லைவுங்க. அது என்றைக்குமே அவர் நடந்து கொண்டு இருக்கு. பிரேக் ஆகவே ஆகாத ஒரு அன்பு எது தெரியுமா? யாருடைய அன்பு? இயேசுடைய அன்புங்க. அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. அந்த அன்பு ஒரு நாளும் தாமதிக்காது, ஒரு நாளும் அது நின்று போகாது. என்னாலும் அந்த அன்பு நம்மளை தொடர்கிறது. ஏன்னா நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன்னா நம்மளாம் ஜெபம் பண்ணவே இல்லை. நீங்கள் வாங்க எனக்காக அடிக்கப்பட்டு சொல்ல, ஆனால் நம்ம மேலே அன்பு கூர்ந்து பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் நீக்கி போட்டு விட்டது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினாலே தேவனுடைய அன்பை பாருங்கள். அவர் நம்ம மேலே விளவாய் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காருங்க? அன்பு கூர்ந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவராய் இயேசுவின் கல்வாரி ரத்தத்தை மீண்டுமாக நம்முடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட நம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டே, நாங்கள் கர்த்தாவே பலனற்றவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று வாசிக்கிறோமே. ஒரு நாள் அக்கிரமக்காரராக இருந்த எங்களை நீதிமன்றங்களாய் மாற்றியிருக்கிறபடியா, தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய புத்திரர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றி இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ரத்தம் எங்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தம் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் மேலுடைய குடும்பங்கள் மேலும் ஆண்டவருடைய தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றின் மீது இந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைகளே கர்த்தாவே, எங்கள் சபையை நீர் பாதுகாத்துக் கொள்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்கிறபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.